வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய எழுத்தாளரின் தடைகள்ன்ற புத்தகத்தை பார்த்தேன். எழுத்தாளர்களுக்கு தடைகள் இருக்குமா? கட்டாயமா இருக்கும். எழுத்தாளர்களுக்கு வெள்ளை காகிதத்தை பார்த்தாலே திடீர்னு ஒரு பயம் வரும். இதுக்கு பிளாங்க் பேஜ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் ரீதியா சொல்றாங்க. இந்த பிளாங்க் பேஜ் சிண்ட்ரோம்னால அவங்களுக்கு ஏதாவது எழுதணும் அப்படிங்கும் போது குணா கமல் மாதிரி அந்த வார்த்தை தான் வரல அப்படின்ற மாதிரி ஸ்டக்கப் ஆயிடுறாங்க. நான் உளவியல் ரீதியா ஆய்வுகள் செய்யும் போது 4 வகையான பொதுவான தடைகள் இருக்கு. உடல் ரீதியா தடை இருக்கு, மன ரீதியா தடை இருக்கு, பொருளாதார ரீதியா தடை இருக்கு, சமூகம் சார்ந்த தடைகள் இருக்கு. இந்த மாதிரிலாம் தடைகள் இருக்கிறதுனால நமக்கு அந்த பிளாங்க் பேஜ் சிண்ட்ரோம் வருது. நம்ம எழுதணும்னு என்ன நினைச்சாலும் அது நம்மளால காகிதத்துல உட்காந்து எழுத முடியல. இதுல நான் 20 வகையான தடைகளை பிரிச்சிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்யூஷனும் இதுல சொல்லியிருக்கேன். தடைகளை பத்தி மட்டும் சொல்லாம அதுக்கான தீர்வுகளையும் நான் சொல்லியிருக்கேன். எழுத்தாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள புத்தகம் இது. அவங்க எழுதணும்னு நினைச்சு எழுத முடியாம இருக்கிறவங்க இதை அவசியமா வாங்கி இதை பிராக்டிஸ் பண்ணும்போது சிறிது காலத்துல அவங்க பெரிய எழுத்தாளரா வரலாம். ஓ, அருமை. இந்த புத்தகத்தை படிச்சாங்கன்னா எழுதணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களால எழுத முடியும். ஆமா, எல்லாராலையுமே எழுத முடியும். ஓ, நன்றி சார். நன்றி.